முனிவர் உரைத்தவங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தாது, எங்க போகுதுன்னு தெரியாது, அந்த அளவுக்கு விரைமாறும். ஆனா இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா, தவப்புத்திரம் நூற்றுக்கு நீங்க ஒரு ஆளுக்கு ஆம்பளை மிச்சம் 2-3 பிள்ளைகள் வரும் போடப்படுங்க, அதுகளுடைய காலமெல்லாம் ஓடும் தவறு. ஆனா உன்னுடைய காலம் என்பது குடும்பாதிபத்தியத்தில் கோஆபரேஷனான காரணம். புரியுதா? புரியுதா? அதே மாதிரி தான் என்ற தகப்பனொழி மூவராக முப்பாவோட பிறந்து 2-3 பேர் வருவாங்க, அதில் அத்தையும் 2 வரும். என்னமோ இருக்குதுங்கிற பேருக்கு வச்சுக்கலாம், காரண பிரயோசனம் இல்லை. தான் என்ற தாய் மாமன் தவப்புத்தர் என்ற ஒரே மாமனே உனக்கு 2-3 தாய்கள் வரும், அதே காலமும் ஓடும். மோசம்னு சொல்றதுலாம் ரூட் இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு ராசியாதிபதிக்கு இன்னைக்கு சனி பகவான் இருக்கார், ராசியாதிபதிக்கு புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். நடக்கிற திசை சந்திர திசையில் ராகு புத்தி நடந்துட்டு, ராகு ராகப்போல் கொடுப்பார் யாருக்கும் இல்லை, கேதப்போல் கெடுப்பார் யாரும் இல்லை. இந்த ராகு கேது ஒரு கெடுதியான திசை. இத்தனை இருக்கு, நான் குறை சொல்ல முடியல. இவரப்பன் பிறப்பினர் கொப்பா வீதம் உங்க சித்தப்பன் 2 பேருக்கு உங்க அப்பாரு, இந்த 3 ஆளும் ரெவண்டு கொண்டாட்டி கேட்கணும். ஒன்று வந்தா 10ஆதுன்னு இன்னொன்று வந்து நிற்கிறப்ப உங்களுக்கு ஆறிட ஆசை போடுக்கு ஆசைங்கிற மாதிரி தேவையில்லாத சிரமத்தை அந்த காலத்திலேயே உருவாக்கிட்டோம். அந்த சம்பவம் இந்த சாதனைக்கு வரக்கூடாது, அவ்வளவுதான். எப்படி அதிகப்பட்ட துன்பங்கள் நீ பண்ணக்கூடாது, பிரசாதத்தை ஒன்று பண்ணணும். அதே மாதிரி தானிந்த தந்தகப்பன் தவப்புதல்வன் என்று அந்த தகப்பன் இல்லைன்னே வருது பாட்டில். அப்பா இருக்குது, அம்மா வச்சுக்கோ. உனக்கு 58 வரைக்கும் உங்கள் தாயா இருக்கணும், 32க்குள்ளே உங்கள் அப்பா இறந்துருவாங்க, சின்ன வயசுலேயே இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி சந்திர திசை திருப்பதி வெங்கடாசலபதி திசை இப்போ நடக்குது. 100 பெண்ணை தேர்ந்தெடுத்து செய்யலாம். எப்படி 100 பெண்ணை தூக்கி எடுத்து ஸ்பெஷலாக பார்த்து செய்யலாம், அந்த மாதிரி யோகம். ஆனால் இதுவரைக்கும் காலதாமங்க நீர் கல்யாணம் ஆகிட்டு ஆடக்கரை புலக்கு வைக்கிறத 2 கொண்டாட்டிக்காரன்னு அர்த்தம். தப்பிச்சு இனி செய்யலாம். ஆனால் செய்யலாம்னா உடனே செஞ்சிட முடியாது. 12 செவ்வாய் உள்ள தோஷத்திலேயே தான் கடிசு. 6ல் சனி எம்ஜிஆருக்கு மாதிரி, எம்ஜிஆருக்கு 5 கல்யாணம் முன்னால் குழந்தை இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதனுக்கு 6ல் சனி, குழந்தையும் இருக்காது, தோஷம். அதனால இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பார்த்தாருன்னா காரியம் துரிதமாக நடக்கும். கொண்டாட்டியும் வருவா, குழந்தையும் கிடைக்கும், வாழ்க்கையில சந்தோஷமாக வாழலாம். இந்த காலசர்ப்ப தோஷத்தையும் இந்த செவ்வாய் தோஷத்தையும் நீ பரிகாரம் பண்ணலைன்னா குடும்பாதிபத்தியம் கலக்கத்தோட தான் இருக்கும், நிம்மதி இருக்காது. வந்த தாரமெல்லாம் வீணா போகும், அது வந்துமே நிலச்சிட்டாலும் விலகி போகும். பேசி எல்லாம் பண்ணி இந்த மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு தடைபட்டு போகும் வருது. காப்பிலாம் குடிச்சு நின்றுமா, இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை பேசி நின்றுங்க. நீர் இந்த வயசுக்குள்ள செஞ்சா குடும்ப நிம்மதி இல்லாமல் இருக்கும். அங்க எப்படி இருக்குது பொழப்பு, எப்படி இருக்காங்க, வாழ்க்கையே சுத்தப்படாது. ஆடக்கரை புலக்கரை செஞ்சிருக்கூடாது, இனிமேல் செய்யணும். அது இந்த தோசத்தை கழிச்சுட்டு செய்யணும். குழந்தை தோஷம் இருக்கு, அதையும் பண்ணணும். திரராசியில் உட்கார்ந்துருக்கார் சுக்கரனும் சந்திரனும். மனைவிக்கு பிறகு மிகப்பெரிய யோகம். கொப்பார் 2 தாரம், தாப்பனார் 2 தாரம், அதே மாதிரி 1வது 2 தாரம். கொப்பாவோட பிறந்து 1வது யார் பண்ணாங்க, அவர் 2 தாரம் இருப்பாங்க அப்படிங்கிற விதி. உனக்கு அந்த வாய்ப்பு இருக்குதான்னா 7க்குடைய சனீஸ்வரன் 6 இருக்காரு. முந்தாரம் வீணே போகும், மாவென்ற மறுதாரம் நிலைக்கு வர மூத்ததாரன்னு உனக்கு விலகி போயிடுவான். அதுக்கு அடுத்து உனக்கு கட்டுற மாதிரி சான்ஸ் வரும். அதுதான் விதி. இல்லைங்க அவன் நம்மளோட மாட்டான், நான் அவளோட முடியாது, நாங்கள் கிளாஸோடய இருக்கணும், இருந்துக்கலாம். நிம்மதி இல்லாமல் இருந்துக்கலாம். குடும்ப நிம்மதிங்கிறதே இருக்காது. என்னமோ 50% கச்சேரி போகிறான்னு வண்டி ஓட்டு. அதனால
சந்திரேசர் ஆயுத்தி நடக்குது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் இதை பண்ணணும். வேற குற்றமெல்லாம் உனக்கு கிடையாது, எல்லாமே நல்லா ஞான சூழல் ஞானம். செவ்வாய் தோசை நாளைக்கு ஏற்றிருக்கிற ஒன்றுதான் போல, அது அப்புறம் விதின்னு இருந்தால் விடாதுல. எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதாச்சும் குறைந்தால் தான் நம்ம சொல்கிற மாதிரி வரும். சரி, வேற என்ன சந்தேகம்? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாணம் ஆச்சு, இப்போ 5 வருஷம் ஆச்சு. இன்னும் போக வர சண்டையே தான், நிம்மதிங்கிறதே இல்லைங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குது, ரொம்ப கொடுமையாக இருக்குதுங்க. பையனை ஆட்டி படைக்கிறா. அதான் சரி இப்போ என்ன இந்த புள்ள சொல்கிற கட்டத்தே குடும்பம் இல்லைன்னா குடும்பம் இல்லை. உங்கள் அம்மாவோட பேசக்கூடாது, நீ பிறந்தவோட பேசக்கூடாது. நீ விட்டுட்டு வாழணும்னா நீ எப்போ வேணாலும் வாப்போம், இல்லையா நீ வராது. இங்கே என்னடான்னு பார்த்தா லக்குவம், கடை இலக்கணம், சிங்க இலக்கணம் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நீ கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் பொண்டாட்டிங்கன்னா மதிக்கிறது பயந்து அப்படி ஜாதகம். அப்புறம் நீ கரெக்டான என்ன பண்ணுவாங்க? சுக்கரன் லக்குவத்துக்கு உட்கார்ந்தார். காணும் லக்குவனம் 4-7 பத்தினு தோழி சுக்கரன் புண்ணியிருந்து பானுவை கண்ட பனி போல் நீங்க மற்ற கிரகத்தின் தோஷம். அவளை இப்படி கீழே கொடுத்தா கழுவிக்கு போய் வா அப்படின்னா அவங்க வாங்கி போய் வரியா ஆட்கூடாது பார்த்துன்னா உள்ள ஒரு எப்படி ஒரு கௌரவமான பொண்ணு உலகத்தில் ஆட்படுத்துவாங்க. அதனால நீ அந்த தாளத்தோடு வாழ்ந்தாலும் சரி, இன்னொன்று கண்ணாலும் சரியில்லை, அதவே திருத்தி ஒரு நலனை கொண்டு வரணும்னா 2 வழி இருக்கு. ஏதோ ஒரு ரோட்டில் அதுக்கு அனுசரித்து போகிற மாதிரி போய் அதுக்கு ஒரு சில பொருளாக இருக்குது, அந்த பொருளை வந்து அந்த பிள்ளைக்கு தெரியாமல் சோறாக்கிட்டு போய் குழம்பு வைக்கும் போது குழம்பு போல போட்டுருவோம், சாப்பிட்டான்னு வச்சுக்காரு. அப்படியே மாறி நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுவோம், போனா வருவா போனா போவோம். உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட போக முடியாது. வீட்டுக்காரெல்லாம் நான் இந்த சாயுதாப்படம் பார்க்க வரமாட்டேன், அப்படி ஒரு யோகம். இன்னைக்கு சொன்னீங்கன்னா நீ போனால் போ, இல்லை எங்கேயாவது நான் எங்கள் அப்பா போயிட்டு போவோம். அப்படி இருக்குது. நான் என்ன உனக்கு இருக்கிறேன் வேற என்ன? இப்போ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, அங்கதான் இருக்கிறா. நீ வேணா நீங்க கட்டினது வந்து வாங்கிட்டு போங்கிறா. நான் வர முடியாது, வந்து குறைக்க முடியாது, நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கிட்ட சரி வேற சேர்ந்து ஏதாவது குறைஞ்சிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி. வக்கீல்கிட்ட ஓசி கேட்டு ஒரு பார் ஒன்று வாங்கி போகல, இல்லை நீ எதுக்கு போடலன்னு போய் வாங்கி வந்து பார்க்குறது போட்டு அவளே போய் தொங்கி விற்கிறது. அதை தவிர வழி இல்லை. நல்ல வக்கீலாரும் அவங்க யோசனை இருக்கணும். நீ கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க, இங்கே வந்து பேசலாம் வாங்குற வீட்டுக்கு இது வந்து தேர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஐடியா நம்ம சோசியத்தில் சொல்லுவோம், சோசியத்தில் இன்னொரு கொண்டாடியெல்லாம் அவ்வளோதான் நடந்தே தீரும். யார் கட்டாலும் நிற்காது. ஆனால் இப்போ இருக்கிற மனைவினால் நிம்மதி கிடையாது, வேதனைக்கு தான் வருது. எப்படின்னா அப்படியே போனாலுமே சரின்னு ஒத்துக்கொள்ளுங்களா, கொடுத்துவானுங்களா? நம்மளா போனால் கொடுக்க மாட்டாங்க. கோளார போய் நீங்களாம் யாரும் போகக்கூடாது, வீட்டுக்காரர் மட்டும்தான் போகணும். வெளியாளுக்காரர் 2 பேர் வரணும். நீங்கள் போனீங்கன்னா ஒரு புச்சகத்துக்கு போய் லைஃப்லாந்து பார்க்க போயிடலாம். குடும்பம் முடிஞ்ச கஷ்டம், பத்னியாக இருக்கும் கஷ்டம், பரதேசி கஷ்டம், நம்மளாம் போய் ஏமாறக்கூடாது. அதுதான் நல்லது. இவ்வளவே வச்சு நீ வண்டி ஓட்டணும்னா கொஞ்சம் கஷ்டம். இருக்க மாட்டான்னு சூரியது சேர்ந்து ரொம்ப கலகலா தெரியும். அவ்வளோதான் தலையெழுத்து. அருமையா இருக்கும். வேண்டாம் வேண்டாம் முடிஞ்ச செய்வோம். எப்படிங்க சங்கீட்டு தானே புதுசு ஆமாம், அது அர்த்தம் ஆனால் சூட் ஆகிடும். தடைப்படாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டா தடைப்படாது. செய்யாமல் போய் பார்த்தா எல்லாம் ரெடியாரமாக இருக்கும், கடைசி நின்று போகும். வேற என்ன? ஆமாம், தமிழ் தம்பி தான் செய்யணும்.
செஞ்சால் தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு ஜெயமாக முடியும். இல்லைன்னா ஃபெயிலியராக தான் முடியும். அப்படி தான் கல்யாணம் பண்ணணும். அதாவது வந்து திருவாதிரை நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்க்கணும். ஒன்பதாம் தேதி என்னைக்கு ஒரு செஞ்ச முடியுமா? 9ஆம் தேதினா தமிழ் நாளைக்கு முடியாது. யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போ, வந்து பேசிட்டு நான் வழி கொடுக்குறேன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்கிடுவோம். குறைக்கிறவங்கள இப்படி சொல்லுங்களா? சித்திரவதை பண்ணுறது சித்திரவாதைன்னா கொஞ்சம் சித்திரவாதை இல்லைங்க. 5 வருஷத்துலேயே ஏன்டா கல்யாணம் முடிச்சோம்னு ஆகி போச்சு. அப்படி இருக்குது நேரம். சூரியனுடைய சார்பு இருக்கிறதுனால தனிப்பானியில் நம்ம சொந்தமாக இல்லை, புதுசு தான் கல்யாணம் ஆகும். நம்ம நச்சரமாக இருந்தாலும் அதை காலத்துக்கு வேண்டாம், சாதாரண பார்த்து செய்யும். அதுதான் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். தேங்காய் தூக்கி போயிட்டு போகிறது, தேங்காய் விழுகிறது, தேங்காய் பருப்பு எடுக்கிறது, அப்படி உள்ளவள விலையுமே கட்டணும், சுத்தப்படாது. அதுதாம அதிசயமாக இருக்கும். நம்ம பார்த்தாலே அதிசயம். நம்ம சனதானே நம்மளுக்கே சின்ன போகும். இந்த மாதிரி சபத்தை ஒன்று கட்டுறோம் போகும். தூரதேசமாக பக்கத்தில் அளவுக்கு சுற்றி பரவாயில்ல, அந்த சரௌண்டிங்களே வடக்கு கிழக்கு செலவு. கிழக்கு செலவுனா எங்கள் ஊர் வந்து கிழக்கு அரவக்குறிச்சிக்கு கிழக்குறேன், பைபாஸுக்கும் கிழக்குறேன். பைபாஸுக்கு கிழக்கு எந்த ஊர் வந்தாலும் கட்டலாம். பைபாஸுக்கு தெற்க இருந்து செய்யறதுக்கு இதில் சாத்தியம் வரலாம். சரி, வேற என்ன கேள்வி? தெற்கேன்னு நினைச்சாலே இதை போய் கட்டினது பயமா இருக்குதுங்கண்ணா. தெற்கத்தை பொண்ணே வேண்டாம்ன்றது இப்போ. இல்லை, தெற்க செய்யலாம் வரலையுமே. வேற என்ன? தொழில் கடைசி வரைக்கும் வந்தாது, கொண்டாட்டிக்கு பிறகு சூப்பராக இருக்கும். பேர் உள்ளவளோ பேர் இல்லாதவளோ நோக்கி கட்டணும். கட்டிட்டீங்கன்னா நீ நினைச்சதெல்லாம் அங்கே கை போடும். அது வரைக்கும் 6ல் சனி போராடுறது அதே பண்ணணும்.